இஹ்ராம் முழு விளக்கம் மற்றும் விதிமுறைகள் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்க. ஹஜ் சீரீஸ் பார்ட் 3. முந்தைய பார்ட் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க இன்ஷா அல்லாஹ். இஹ்ராம் என்பது ஹஜ் அல்லது உம்ராவுக்கான வெறும் ஆடை மட்டுமல்ல, அது ஒரு புனிதமான நிலை மற்றும் மன உறுதி, நியத் ஆகும். இஹ்ராம் என்ற சொல்லுக்கு விலக்கப்பட்டதாக ஆக்குதல் என்று பொருள். அதாவது சாதாரண காலங்களில் அனுமதிக்கப்பட்ட சில செயல்கள் இந்த நிலையில் இருக்கும்போது ஒருவருக்கு தடையாகிறது. ஒருவர் இஹ்ராம் அணியும் போது லப்பைக்க அல்லாஹும்ம உம்ரத்தன், யா அல்லாஹ், உனது அழைப்பை ஏற்று உம்ரா செய்ய நாடுகிறேன், அல்லது ஹஜ்ஜாக இருந்தால் அதற்கேற்ப நிய்யத் செய்ய வேண்டும். அதன் பிறகு லப்பைக்க அல்லாஹும்ம லப்பைக்கா எனும் தல்பியாவை உரக்கச் சொல்ல வேண்டும். ஆண்கள் தையல் இல்லாத இரு துணிகளை அணிய வேண்டும். ஒன்று இடுப்பில் கட்டப்பட வேண்டும், மற்றொன்று தோள்களில் போர்த்தப்பட வேண்டும். பெண்கள் தையல் உள்ள சாதாரண ஆடைகளை அணியலாம், ஆனால் முகத்தையும் மணிக்கட்டு வரை உள்ள கைகளையும் மறைக்கக்கூடாது. இது குறித்து புகாரி ஹதீஸ் எண் 1838 இடம்பெற்றுள்ளது. இஹ்ராம் நிலையில் சில முக்கிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. வாசனை திரவியங்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று வேட்டையாடுவதோ அல்லது அதற்கு துணை போவதோ கூடாது என்று குர்ஆன் 5வது அத்தியாயம் 95வது வசனம் எச்சரிக்கிறது. இல்லற வாழ்வில் ஈடுபடுவதோ, அது குறித்த பேச்சுகளில் ஈடுபடுவதோ, சண்டையிடுவதோ அல்லது தீய சொற்களை பேசுவதோ முற்றிலும் விலக்கப்பட்டவை என்பதை அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 197வது வசனம் குறிப்பிடுகிறது. ஆண்கள் தலைக்கு தொப்பி அணியவோ அல்லது தலையை மறைக்கவோ கூடாது. பெண்கள் முகத்திரை, அதாவது நிகாப் அணியக்கூடாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிந்தார்கள். இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ள நூல் புகாரி எண் 1838. இந்த விதிமுறைகளை மீறுவது ஃபித்யா எனும் பரிகாரத்தை கடமையாக்கும். உதாரணமாக, ஒருவர் உடல்நலக் குறைவால் தலையை மழிக்க நேரிட்டால் அவர் 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும், அல்லது 6 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது ஒரு ஆட்டை பலியிட வேண்டும் என்று அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 196வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இஹ்ராம் என்பது ஒரு முஸ்லிம் உலக பற்றுகளை துறந்து இறைவனின் முன்னிலையில் அனைவரும் சமம் என்பதை உணர்த்தும் உன்னதமான நிலையாகும். இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.